என் மேங்கலாப்பா சொல்லுமா. ரிட்டையர்ட் ஆனதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு ஊர் சுத்திட்டு இருக்கிறீங்க. கோபி அங்குது இங்கன்னு எங்கெங்கயோ போறீங்க. வீட்டுல இருந்தாலும் வீடு தங்க மாட்டேங்கிறீங்க. ஊர் ஊரா சுத்திட்டு இருக்கிறீங்களே, இதுக்குதான் உங்களுக்கு ரிட்டையர்மெண்டா? ரிட்டையர்மெண்டே இல்லம்மா, பணி நிறைவுதாம்மா. அதன் பிறகு நம்ம இதுவரைக்கும் கற்றுக்கொண்டாதது வந்து மக்களுக்கு சொல்லி தரணுமா. அதுதான் உயர் வர்க்கம் சொல்றாங்க இல்லையா. உயர் பதவியில எல்லாம் இருந்தவங்க ஐஏஎஸ்ஓ ஐபிஎஸ்ஓ சஜ்ஜஸோ இந்த மாதிரி எல்லாம் வங்கி மேலாளர் அவர்களை தலைவராக வச்சு அவர்களுக்கு கீழே உள்ளவங்களுக்கு சரியான பயிற்சி சரியான வழிகாட்டல் நிதி உதவி உட்பட இருக்கு. நம்மை போன்றவருக்கு அது மாதிரி இல்லம்மா. இந்த கோபி ஒண்ணுதாம்மா எனக்கு தெரிய. அதுக்கு முன்னாடி ஒருத்தர் பண்ணாரு, சரியான வழிகாட்டல் இல்லாம இதாயிடுச்சு. வத்தலக்குண்டுல அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா சாதி மதம் பாராம அனைவரையும் படிக்க வைக்கிறாங்க. அவர்களுடைய ஒரு தொடர்பு. அதனால அங்க அப்புறம் இங்க அந்த உயர்வர்க்க 20 விழுக்காடு வச்சுக்கோங்க. 20 விழுக்காடு ஒட்டுமொத்த மக்கள் தொகையில அதுல 60 விழுக்காடு உயர்ந்த நிலையிலே இருக்காங்க. அதுக்கடுத்து 35 விழுக்காடு வந்து மத்திய தரம் கீழ் மத்திய தரம். அந்த வறுமை கோட்டுக்கு கீழே வருவது மிக மிக கஷ்டப்படவே மாட்டாங்களாம். அந்த அளவுக்கு தான் அது பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல தரமான கல்வி அதெல்லாம் கிடைக்குது. மத்திய அரசு கல்வி நிறுவனங்கள் இருக்குல்ல, ஐஐடி ஐஐஎம், நம்ம எல்லாம் போகவே முடியாது. போனாலும் என்ன சொல்றது, மூளை கொலை போய் வந்துருவான், சூசைட் பண்ணிக்கிடுவான், அந்த நிலைக்கு தள்ளிடுறது இதெல்லாம் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இந்த மாதிரி ஆயிருக்காங்க. அதுக்கு எதிராக அது அப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்க போறீங்களா? அதுதான் என்னை போன்ற வறுமை நிலையில இருந்த பிள்ளைங்க படிக்க முடியாம தடுமாறக்கூடாது இல்லையா, அவர்கள் கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் செய்யறதுக்கும் பயிற்சி கொடுக்கறதுக்கும் தான் போறேன். சில இடங்களில் பயிற்சி கொடுக்கறதுக்கும் போயிட்டு இருக்கேன். அதுதான் நமக்கு வந்து இயற்கை அழைக்கிற வரைக்கும் நமக்கு ஓய்வே கிடையாதுமா. அது மட்டும் வச்சுங்க. நம்ம வரல உயர் அந்த வர்க்கத்துக்கு போறது எத்தனை நம்ம உழைக்கும் மக்கள் 80 விழுக்காடு உழைக்கும் மக்கள் தான். இதுலதான் நம்ம சாதியா பிரிஞ்சு கிடக்குறோம். அது வேற விஷயம். அந்த 80 விழுக்காட்டுல 3 விழுக்காடு தாமா. அது என்னது இப்ப வெளிப்படையா சொன்னோமா, ஓபிசி எஸ்சி எஸ்டி இவர்கள் 3 விழுக்காடு தான் அந்த நிலையில இருக்காங்க. அதுக்கு போறதுக்கு பல போராட்டங்களை பண்ண வேண்டியிருக்கு. சரிங்களா? அப்படி வந்தாலும் கூட ஏதோ ஒரு ஒன்ன சொல்லி கீழே வச்சிருது உயர் பதவிகள். அவர்கள் வந்து அலுமினி அப்படின்ற ஒரு நெட்வொர்க் வச்சிருக்கிறாங்க. பரிந்துரை உனக்கு தருவாடா, எனக்கு தருவாடா, உயர் பதவிகளுக்கெல்லாம் அவர்களுக்கு தான் தருவாங்க. ஐயா இருக்கு சொல்வதற்கு அலுமினி நெட்வொர்க்னு இருக்கு. ஊரெல்லாம் சுத்தி இதெல்லாம் தெரிஞ்சுட்டு வந்திருக்கீங்களா? அம்மா நமக்கு தெரிஞ்சதை சொல்லுவோம், கேட்கறவங்க கேட்கட்டும். இதுல பெரிய ஆபத்தினா உழைக்கும் வர்க்கத்துல இருக்காங்கல்ல அந்த சாதி மத தலைவர்களா, அவர்கள் தன்னை வளர்த்துக்கிறதுக்கு தான் கீழ்நிலைய வரவே நம்ம அளவுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. எனக்கு தெரிய ஒரு சிலர் நினைக்கிறாங்க. அந்த மைனாரிட்டி அதுதான் இப்போ கோபியில இருக்காங்களே ரொம்ப நல்ல மனிதர்கள். தாசப்பாக்கோட விடுதியில படிச்ச முன்னாள் மாணவர்கள் அடாடா ரொம்ப ரொம்ப அருமமா. அது மாதிரி எல்லாம் பண்ணா நல்லா இருக்கும். அதுதான் உழைக்கும் மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். இது இந்த குழு மக்களுக்குன்னு சொல்ல வரல, அனைத்து உழைக்கும் மக்களுக்காக சொல்ல வரேன். நன்றி, வணக்கம்.